கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பாருங்க, அவர் பெரியவராய் இருப்பார். அன்னைக்கு தேவதூதன் சொன்னது போல இன்னைக்கு இயேசு பெரியவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு எப்படி இருக்கிறாரு? பெரியவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து பாருங்க, அடுத்த மரியாதைக்கு ஒரு பயம். இதுக்கு தகப்பன் யாருன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? இன்னும் கல்யாணமே முடியலையே. அப்ப அந்த வார்த்தை வருது, உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். ஒரு அமை சொல்லுங்க பாப்போம். உன்னதமானவர் பிதாவினுடைய கடவுளுடைய குமாரன் என்று எண்ணப்படுவார். இதுக்கு அப்பா யாரு? அல்லேலூயா. பரிசுத்த ஆவி உன்மேல வரும். பரிசுத்த ஆவியான உனக்குள்ளே வந்து உன்னதமானவருடைய பலன் உனக்குள்ளே வரும். நீ பரிசுத்த ஆவியினாலே கற்பம் தரிப்பாய். இதுக்கு குமாரன் கடவுள். அல்லேலூயா. தகப்பன் யாரு? உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். அந்த குழப்பத்தை ஆண்டவன் நீக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு அடுத்த வார்த்தை 32 வாசிக்கிறோம். அல்லேலூயா. அவன் இந்த உலகத்துல என்ன வேலை செய்வார்? அல்லேலூயா. இந்த உலகத்துல என்ன வேலை செய்வார்? என்ன வேலை செய்வார்னா, கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு தேவன் என்ன செய்வாரா? இந்த உலகத்துல பழைய ஏற்பாட்டை வாசிக்கிற தாவீது ராஜாவாக இருந்தார். அந்த சிங்காசனத்தை தாவீது ராஜாவாக ஆளுகை செய்த அந்த சிங்காசனத்தை இயேசுவுக்கு தேவன் கொடுப்பார். அப்ப இயேசு யாரா இருப்பார்? ராஜாவாக இருப்பார். தம்பி சொல்லுங்க பாப்போம். ஆமென். இந்த பாசஸ் குரூப்ல ஒரு தம்பி ராமநாடு பக்கம் நினைக்கிறேன், அங்க இருந்து குரூப்ல கேக்குறாங்க, என் சர்ச்சில் பெரிய பேனர் போடணும், ஜீசஸ் போன வாரம் பெருசா போட்டுட்டேன், இப்ப என்ன போடலாம்னு கேக்குறான். நிறைய பசங்க எல்லாம் இயேசுவோட பெரிய என்ன வார்த்தைன்னு சொல்லி அவனை நக்கல் பண்றாங்க. அப்ப நான் ஒண்ணு எழுதி விட்டேன், கிங் ஆஃப் கிங்ஸ் போடுது. உடனே அவன் லைக் பண்ணி சந்தோஷம் இருக்கும். அல்லேலூயா. ராஜாத்தி ராஜா. ஒரு அமே சொல்லுங்க பாப்போம். இயேசு ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா. அல்லேலூயா. கிங் ஆஃப் கிங்ஸ். இயேசு யாரு? அப்ப இந்த உலகத்தில் அவர் என்னவாக இருப்பார்? அவர் ராஜாவாக இருப்பார். யாரா இருப்பார்? இயேசு ராஜாவாக இருப்பார். உங்களை ராஜா என்ன செய்வாரு? உங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இயேசு ஆளுகை செய்கிறவராய் இருப்பார். பிசாசு ஆளுகை செய்ய நீங்க விடக்கூடாது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில பிசாசு ஆளுகை செய்யறான். ஒவ்வொருடைய வாழ்க்கையில பிசாசு ஆளுகை செய்து உன்னை தற்கொலைக்கு நேரம் நடத்துறான். உன்னை பயத்திலே வச்சிருக்கிறான். உன்னை சாராயம் குடிக்கிறவனாக வச்சிருக்கிறான். அல்லேலூயா. உன்னை கொலைகாரனா வச்சிருக்கிறான், உன்னை திருடனா வச்சிருக்கிறான். ஒவ்வொருக்குள்ளும் சாத்தான் புகுந்து அந்த பிசாசு அவனை திருடனாகவும் கொலைகாரனாகவும், அல்லேலூயா, இப்படி பிசாசு ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனா அதுக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது. இயேசு கிறிஸ்து தான் உங்களை ஆளுகை செய்ய வேண்டும். அந்த தேவன் தான் பரிசுத்த ஆவியாக இன்றைக்கு உங்களுக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை பரிசுத்தப்படுத்த வந்தார். அல்லேலூயா. உங்களை நீதியாக்க வந்தார். அப்ப இயேசு இந்த உலகத்துல யாரா இருப்பார்? ராஜாவாக இருப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். உங்களுக்குள்ள இயேசு ஆளுகை செய்ய தயவு செய்து நீங்கள் இடம் கொடுங்கள். அப்ப ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் அதிகாலை எழுந்தவுடன் இயேசு இடத்துல ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசி. ஒவ்வொரு நாளும் அவரை ஆராதித்து துதிச்சு பாடுங்க. அல்லேலூயா. அதிகாலை எழுந்த உடனே அவருக்கு சிங்காசனத்தை இருதயத்துல போடுங்க. காலை எழுந்த உடனே சிங்காசனம் யாருக்கு போடுங்க? இயேசுவுக்கு போடுங்க. அப்ப நீ இந்த உலகத்துல ராஜாவா மாறும். கைவை தம்பி சொல்லுங்க பாப்போம். ஆமா, நீ பூஜாவா மாற வேண்டாம். இயேசுக்கு சிங்காசனம் நீ போட்டீங்கன்னா உனக்கு சிங்காசனம் கிடைக்கும். கைவை தம்பி சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. வேலைக்கு போகும்போது, வெளியே எந்த படிப்புக்கு போகும்போது, காலேஜ் போகும்போது, எங்க போனாலும் சிங்காசனம் இயேசுவுக்கு போடு. இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடு. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். நீ மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத காட்டில யாருக்கு முக்கியத்துவம் கொடுங்க? இயேசப்பாவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இயேசு இந்த உலகத்தில் யாரா இருப்பார்? ராஜாவாக இருப்பார். ஒரு அமை சொல்லுங்க பாப்போம். அடுத்து பாருங்க, 33ல ராஜாவா இருந்தாரு. தமிழ்நாட்டுல முதலமைச்சர் தேர்தல் வரப்போகுது. 5 வருஷம் தானே பிரதமர் தேர்தல், 5 வருஷம் தானே. அப்ப இவர் ஆட்சி கலைஞ்சிருமா? இயேசு கிறிஸ்து கொஞ்ச நாள் ஆட்சி புரிவாரா? அப்படி கிடையாது. அடுத்து 33ல அல்லேலூயா
அவர் யாக்கோவின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். சொல்லுங்க பாபு. யாக்கோவின் குடும்பத்தை என்றென்றைக்கும் அரசாளுவார். நம்ம தான் யாக்கோவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. என்றென்றைக்கும் அரசாளுவார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அரசாளுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் அரசாள கிறிஸ்துவ இன்னைக்கு கிறிஸ்துமஸ் நம்ம மட்டுமா கொண்டாடணும்? தமிழ்நாட்டிலே கோடி பேர் கொண்டாடுறாங்க. கை வைத்து சொல்லுங்க பாப்போம். தமிழ்நாட்டுல எல்லா மாவட்டங்களிலும் கோடி பேர் இப்ப கொண்டாடிட்டு இருக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, என்றென்றைக்கும் ஆளுகை செய்கிற தேவன். அல்லேலூயா. கிறிஸ்துமஸ் 25 தான் அப்படின்னு கேட்டா டிசம்பர் 1ஆம் தேதியே ஆரம்பிச்சிட்டாங்க உலக நாடுகள்ல. எத்தனை பேர் பாத்தீங்க டிவில? எல்லா நாடுகளிலும் 1ஆம் தேதியே கிறிஸ்துமஸ் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் ஆளுகை செய்கிறவர் தான். அல்லேலூயா. அவர் என்றென்றைக்கும் ஆளுகை செய்கிறவர். கடைசி வசனம் பாருங்க, அது 33ல அவர் ராஜ்யத்திற்கு முடிவிராது. ராஜ்யத்துக்கு என்ன ராது சொல்லுங்க? முடிவே கிடையாது. இயேசுவின் அவர் ராஜ்யத்துக்கு முடிவே கிடையாது. இப்ப நான் எத்தனை வருஷம்? 50 வருஷம் கிட்ட இருக்கும். அல்லேலூயா. அது 20 வருஷம் முடிஞ்சிடும் ராஜ்யம், நம்ம வேலை முடிஞ்சிடும். அப்ப இயேசு எனக்கு முன்னாடி எத்தனையோ பேர் இயேசு பிரசங்கம் பண்ணிட்டு பரலோகம் போயிட்டாங்க. ராமே சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இந்த உலகத்துல முதல்ல கவனிக்க, இந்தியாவுல சீகன் பால் என்பவர் தான் இந்த பைபிள்ல தமிழ்ல மொழிபெயர்த்தார். ஜெர்மனி தேசத்துல இருந்து வந்தாரு. ஒரு வாலிபனாக வந்தாரு. இப்ப தரங்கம்பாடி. அல்லேலூயா. ஆமா, அப்பெல்லாம் நமக்கு அப்பெல்லாம் நம்ம தாத்தா கூட இல்ல, அதுக்கு முன்னோர். அல்லேலூயா. ஆமா, 1700 அந்த 1701 700 அந்த காலங்களில். அல்லேலூயா. எத்தனையோ வம்சம் கடந்து போச்சு. அப்பவே இயேசுவை ஆராதிக்க. கை வைத்தாம சொல்லுங்க பாப்போம். அது மட்டுமா கிடையாது. அதுக்கு முன்னாடி இயேசு கூட இருந்த 12 சீசர்கள் ஒருவர் தோமா. அவர் இந்தியாவில் இங்கே அநேகருக்கு ஜெபம் பண்ணி அநேகரை விடுதலை ஆக்கியிருக்கிறார். அவர் கல்லறை இன்னைக்கு சென்னையில சென்ட் தாமஸ் மவுண்ட்ல இருக்கு. எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? சென்னையில அந்த ஏர்போர்ட் ஏரோப்ளேன் இறங்குது மீனம்பாக்கம். அங்க இருக்கு அந்த மலைக்கு பேரு சென்ட் தாமஸ் மவுண்ட், புனித தோமாவின் மலை. அல்லேலூயா. ஆமென். அப்பவே தோமாவே இந்தியாவில் இயேசுவை குறித்து பேசி இருக்கிறாரு. இங்க கேரளாவில் நிறைய சபையை உண்டாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் ராஜ்யத்திற்கு முடிவே இராது. நமக்கு பிறகு ஒரு கூட்டம் இயேசுவை ஆராதிக்க போகுது. ராமே சொல்லுங்க பாப்போம். நம்ம பேரப்பிள்ளை அதுக்கு அவர் ராஜ்யத்துக்கு முடிவே கிடையாது. நம்ம வாழ்க்கைக்கு தான் இந்த உலகத்துல முடிவு கொண்ட ஒழிய இயேசுவின் ராஜ்யத்திற்கு முடிவே இல்லை. அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை தெளிவாய் மரியாளோடு தேவன் பேசின உடனே மரியாதை சொன்னாங்க, ஒண்ணுமே பேசலாம் சொன்னாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வார்த்தையை சொல்றாங்க பாருங்க, இதோ உனக்கு எனத்தா இருக்கிற எலிசபெத்தும் இந்த தன் முதிர்